தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகையாக வலம் வந்துட்டு இருக்கக்கூடியவங்க தான் நிவேதா பெத்துராஜ். தற்பொழுது இவங்க பற்றி வெளியான ஒரு தகவல் குறித்து மனம் நொந்து ஒரு பதிவியம் போட்டிருக்காங்க. இந்த ஒரு பதிவு தான் தற்பொழுது ரசிகர்கள் மத்தியில் பேசப்பட்டுட்டும் இருக்கு. அதாவது கடந்த 2017ஆம் ஆண்டு பொதுவாக என் மனசு தங்கம் என்கிற திரைப்படத்தில் பிரபல அரசியல் தலைவரும் முன்னாள் நடிகருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடன் இணைந்தும் நடித்திருந்தாங்க. தொடர்ச்சியாக கடந்த 8 ஆண்டுகளாக திரைத்துறையில் பயணித்து வரும் அவங்க குறித்த ஒரு தகவலை சில தினங்களுக்கு முன்பு ஒரு தனியார் தொலைக்காட்சி பேட்டியில பிரபல அரசியல் விமர்சகரான சவுக்கு சங்கர் அவர்களும் சொல்லியிருந்தாரு. அதுல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தீவிர ரசிகை ஒருவருக்கு துபாயில 50 கோடி மதிப்புல வீடு ஒன்றை வாங்கி கொடுத்திருப்பதாகவும் சொல்லியிருந்தாரு. அந்த ரசிகை வேறு யாரும் அல்ல, நிவேதா பெத்துராஜ் தான் என்றும் அந்த ஒரு பேட்டியில வெளிப்படையாகவும் பேசியிருந்தாரு. அவருடைய இந்த ஒரு பேட்டி பெரிய சர்ச்சையை உருவாக்கிய நிலையில இந்த விஷயம் குறித்து தற்பொழுது நடிகை நிவேதா பெத்துராஜ் மனம் திறந்தும் பேசியிருக்காங்க. இது குறித்து அவங்களுடைய எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்கிறது என்னன்னா, கடந்த சில நாட்களாக எனக்காக பெருந்தொகை செலவிடப்பட்டதாக ஒரு தவறான செய்தி வலம் வந்துட்டு இருக்கு. இது என்னுடைய பார்வைக்கு இப்போதான் வந்துருச்சு. முதல்ல இது குறித்து பேச வேணாம் அப்படின்னு நான் அமைதியா இருந்தேன். ஆனா ஒரு விஷயம் குறித்து பேசும் முன் அதனுடைய உண்மைத்தன்மை அறியாம இப்படி ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையை அழிக்க அவர்களுக்கு எப்படிதான் மனசு வருது அப்படின்றது தெரியல அப்படின்னும், இது கடந்த சில நாட்களாகவே என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் மிகப்பெரிய மன உளைச்சல்ல தள்ளுகிறது. தயவு செய்து இது போன்ற தவறான செய்திகளை பரப்ப வேண்டாம் அப்படின்னும், நான் மிகவும் கட்டுக்கோப்பான குடும்பத்திலிருந்து வந்தவள். என்னுடைய 16வது வயது முதலிலே எனக்கான செலவுகளை நானே பார்த்து கொள்ளும் அளவிற்கு என்னுடைய பெற்றோரும் என்னை வளர்த்தாங்க. நான் கடந்த 20 ஆண்டு காலமாக துபாயில தான் வசித்து வரேன். இன்னும் அங்கு தான் வசித்து கொண்டிருக்கிறேன். திரைத்துறைக்கு நான் வந்த பொழுதும் கூட யாரிடமோ, எந்த தயாரிப்பாளரிடமோ, இயக்குனரிடமோ அல்லது ஹீரோவிடமோ நேரில் சென்று நான் வாய்ப்புகளை கேட்டதில்லை. நான் நடித்த 20க்கும் மேற்பட்ட படங்களும் என்னை தேடி வந்த வாய்ப்புகள் தான். துபாயில் கடந்த 2002ஆம் ஆண்டு முதல் நாங்கள் வாடகை வீட்டில் தான் வசித்து வரோம். மேலும் இந்த விஷயத்தை நான் சட்டப்பூர்வமாக எடுத்து செல்ல விரும்பலை. காரணம், பத்திரிகையாளர்களிடம் இன்னும் கொஞ்சம் ஈரம் அவங்களுடைய மனசில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னும், தொடர்ச்சியாக என்னை குறித்த அவதூறான செய்திகளை அவங்க பரப்ப மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி பத்திரிகையாளர்கள் என்னை குறித்து சில செய்திகளை எழுதும் முன் அதனுடைய உண்மைத்தன்மையை அறிந்து எழுதுமாறு தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னும், உண்மை என்றுமே வெல்லும் அப்படின்னும் இந்த ஒரு பதிவில் போட்டிருக்காங்க. இந்த ஒரு பதிவு தான் தற்பொழுது ரசிகர்கள் மத்தியில் பெருமளவு பேசப்பட்டுட்டும் வருது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம தி டிபிடி நியூஸ் டெஸ்க் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றங்க.